ஒரு குடும்பத்தில் ஜான் மற்றும் பீட்டர் என்ற இரு சகோதரர்கள் இருந்தனர். இவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதில் அண்ணன் பீட்டர் தேவனுக்கு பயந்து நடப்பவன். ஆனால் தம்பி ஜான் அப்படியே ஆப்போசிட். தவறான நண்பர்களுடன் சேர்ந்து வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது. ஜானுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ ஜான், எங்க இருக்க? நான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன்டா குளிச்சுட்டு. சரி, நீ காலேஜ் போக வேண்டாம், எப்போ நம்ம மீட் பண்ற இடத்துக்கு வந்துடு, சரக்கு அடிப்போம். சரிடா, வந்துடுறேன். ஓகே, வந்துடுறேன். ஓகே. ஹலோ ஹலோ ஜான், சொல்லுண்ணா. என் சர்டிஃபிகேட் ஒன்று பைக்கில் மாட்டிக்கிச்சு. எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வேணும். எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வந்து வாங்கிக்கிடுறேன். இல்லை நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் வந்து தந்துடுறேன். சரியா? இல்லைடா, எனக்கு உனக்கு உடனே வேணும். நான் இப்போ கிளம்பி வந்து இல்லை, நான் வீட்டுக்கு வந்து தந்துடுறேண்ணே. ஏன் நான் சாயங்காலம் வந்துடுறேன். சரியா? என்ன 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 ஒரு நிமிஷம்ண்ணே. ஹலோ ஜான். ஹலோ அண்ணே, சொல்லுண்ணே. இப்போ நான் வர மாதிரி இல்லை, அப்பா வர்றாரு. அப்பா வர நீ பிக்கப் பண்ணிக்கலாம். ஐயோ, அப்பா தான் வராங்களா? ஐயோ, என்ன செய்ய? நான் வீட்டுக்கு கிளம்புதான், லேட் ஆயிடுச்சு. சரியா? எங்கடா போகிறேன்? 3 பேர் ஒன்றா வந்தோம், ஒன்றா சேர்ந்து தனியாக போகிறாங்க. நீ அடிக்கலாம், நாங்கள் 2 சேர்ந்து ஒன்றா தனியாக அடிப்போம். பார்த்துக்க, ஒழுங்காக இருக்கு. நீ தேவையில்லாத பேசாத, சொல்லிட்டேன். ஒழுங்கா உட்காந்து கூட சேர்ந்து தண்ணி அடி. சரி, நான் கிளம்புதேன். எங்கடா போற? கூட என்ன சண்டை? இருங்கடா, வர சண்டை போட இருங்க. என்ன தம்பி, இப்படி பசங்க கூட சேர்ந்துட்டு இப்படி இருக்க? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? குடிச்சிட்டு சண்டை போடுதாங்க ஐயா. நீங்களும் இங்க என்ன தம்பி பண்றீங்க? நீங்களும் அவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு தானே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இது தப்பு இல்லையா உங்களுக்கு? இல்லையா, பசங்க காலேஜுக்கு நான் போனேன், கட் அடிச்சுட்டு இங்கே குடிக்க வந்துட்டேன் பையங்களோட சேர்த்துக்கிட்டு. சரியா ஐயா, நான் என்னையா தப்பு பண்ணுறேன்? வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லாமல் வந்துட்டேயா, அதையா எனக்கு பயமாகவே இருக்கு. எல்லாமே நேரையா. தம்பி, நீ சாமுவேல் பையன் தானே? ஆமாய்யா. எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா? தம்பி, வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாலிபரே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லுது. இந்த வாலிப காலத்தில் நீ கர்த்தருக்குள்ளே தான் நீ துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், பிறருக்கு உதவி செய்யணும், இப்படிலாம் சொல்லுது. ஏன்னா இந்த வாலிப நாட்கள் கர்த்தர் உனக்கானதாக குறிச்சிருக்காரு. இந்த டைமில் உனக்கு பல விஷயங்கள், நண்பர்கள், மது பழக்கங்கள், எல்லா பழக்கத்துக்கும் அடிமை ஆகிறதுக்கு இதுதான். அதாவது சாத்தான் உன்னை பிடிக்கிறது எல்லாருமே இந்த வாலிப காலத்தில் மாத்திரம்தான். அதனால நீ கர்த்தருக்குள்ள மாறு. இந்த தீய எண்ணங்கள், தீய சக்திகள், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீ பைபிளை தூக்கி பைபிளுக்கு போக ஆரம்பிச்சிட்டா, சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டா, உன்னோட வாழ்க்கையை கடவுள் மாற்றுவேன். சரியா? ஐயா, நான் இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டேயா. நான் என்னெல்லாமோ பண்ணிட்டேன். இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேயா. மனம் திரும்புதையா, மன்னிச்சுக்கோங்க ஐயா. சரி தம்பி, நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க. இப்போ நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் பெற்றவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். சரியா? சொல்லிட்டு இது கர்த்தர்கிட்ட போய் உங்களோட பாவ மன்னிப்பை அறிக்கையாக கொடுங்க. சரிங்களா? வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதை பாருங்கள். இந்த மாதிரி தவறான எண்ணங்களோ சிந்தைகளோ இல்லாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. பெற்றோர்களுக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து நடந்தாலே பிள்ளைகள் நல்லா வளருவாங்க. சரியா? அதன் பின்னர் ஜான் தனது பெற்றோரிடமும் தனது அண்ணனிடமும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினார். உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவம் செய்யாத தேவனை நம்முடைய பாவத்தினால் புண்படுத்திவிட்டோம், அவரை மீண்டும் ஒருபோதும் புண்படுத்தக்கூடாது என்று உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து அதை வாழ்க்கை மற்றும் பழக்க வழக்கங்களில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுவே உண்மையான மனம் திரும்புதல்.